வணக்கம். 2025 பிப்ரவரி 5 புதன்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு பிப்ரவரி 5 நாளை 6 2 நாளும் குழப்ப வானிலை சொல்லி இருந்தோம். இன்றைக்கு காலை 10 மணிக்கு மேல் மதியம் 2:30 மணி வரைக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போல ஒரு வானிலை ஏற்படுத்தும். ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை. குழப்ப வானிலை. தென் மாவட்டங்களில் நாளை குழப்பிக்கொண்டு தூறல் துளி ஒன்றென்று விழலாம். அதுதான். ஆகவே அறுவடைக்கு அச்சுறுத்தும் தவிர மழை வாய்ப்பில்லை. அச்சப்பட வேண்டாம். அடுத்த குழப்ப வானிலை வரக்கூடிய 12 15 தேதி வரை. அதிலும் நனைக்கு மழை, தூறல் மழை தென் மாவட்டங்களுக்கு தெரிகிறது. டெல்டாவிற்கு குழப்பும் தூறல் விடலாம். அதுவும் பெரிய அளவிலே மழை வாய்ப்பில்லை. 12 15 தேதி வரை. தற்பொழுது தென்னரை கோலத்தில் வலுவான நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே அவ்வப்பொழுது இந்த இடையூறு கொடுக்கும் வானிலை அமைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நிகழ்வுகளை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால தீவிர மழை பொழிவுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் குழப்ப வானிலை நீடிக்கும். மார்ச் மாதம் முதல் வாரத்தில், அதாவது 22 தேதியிலிருந்து 25 தேதி வரை மேலும் ஒரு குழப்ப வானிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு வரும். அது நனைக்கும் மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். இலங்கைக்கு மிதமான மழைப்பொழிவை கொடுக்கலாம். அது இந்த மாத இறுதியில் ஒரு மழை வாய்ப்பு இருக்கு. அது நனைக்கும் மழை, தூறல் மழை இருக்கும். அதுவும் அறுவடைக்கு பாதிக்கும் மழை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மார்ச் முதல் வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது நிகழ்வுகள் இடையூறு தராது. வளிமண்டலம் சாதக அமைப்பை ஏற்படுத்தும். சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வரும். ஆக மார்ச் மாதத்திலிருந்து காற்று சுழற்சி மழை வாய்ப்புக்கு ஏற்படுத்தும். பரவலான மழை அல்ல. அறுவடை இருந்தால் அப்பொழுது இடையூறு கொடுக்கும் மழை தானே தவிர இடைவெளியும் இருக்கும், இடையூறும் இருக்கும். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்டு அறுவடை செய்திட வேண்டும். இப்பொழுதைக்கு அறுவடைக்கு அச்சுறுத்தல் ஏதுமில்லை. அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.